வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ளீடிங் டெண்டன்சிஸ் உள்ள பெண்களை பத்தி பேச போறோம். சில பேருக்கு ரத்த அணுக்கள் அதாவது பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்கும். சில பேருக்கு ரத்தம் ஒரே வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதாவது கிளாட்டிங் ப்ராடக்ட்ஸ்ன்றது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்றதுல கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்கலாம் பிறவிலே. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா நார்மல் ப்ளீடிங்கே அதிகமாக போகும். அதாவது 6-7 பேட்ஸ் மாற்றுறதே அவங்களுக்கு ஒரு நார்மல்ஸியாக இருக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக அவங்க ஹீமோகுளோபின் லெவல்ஸ் கம்மியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று நம்ம ஹார்மோன்ஸ் லாங் டர்மாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பாசிபிள் கிடையாது. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறது மிரினா. அந்த ஹார்மோனை கர்ப்பப்பைக்குள்ளார வைக்கும் போது ஹார்மோன் லாங் டர்மாக எடுக்கும் போது வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை நம்ம குறைக்கிறோம். அதே சமயம் கர்ப்பப்பைக்குள்ளார டிவைஸ் வைக்கும் போது அந்த டிவைஸ் ரொம்ப இஃபெக்டிவாகவும் இருக்குது. ப்ளீடிங் டெண்டன்சிஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. தேங்க்யூ.